ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் JS Infinity Max. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.7 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.7 என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எ ரிலேஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஓகேங்களா, எஃப் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்லேருந்து ஒய்யை போய் மீட் ஆகுது. அந்த ரிலேஷனுங்கிறத வந்து எஃப்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் அதை ஃபங்க்ஷன்னா அவங்க சொல்லலை. இஸ் டிஃபைன்டு பை அ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். ரிலேஷனாகவே நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் இருக்கும்ல. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் -2ங்கிறது அந்த கண்டிஷன். இந்த இடத்துல இந்த போடக்கூடிய எஃப்லாம் வந்து -2, -1, 0, 3ன்னு சொல்லிட்டு கேபிட்டல் எக்ஸில் கொடுத்துட்டாங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஆருங்கிறது இந்த இடத்துல ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் என்ன வரும்? பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும், எப்படி வேணாலும் அதில் இருக்கலாம். ஃப்ராக்ஷனில் கூட சம்டைம்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? லிஸ்ட் த எலமெண்ட் ஆஃப் எஃப். அந்த எஃபோட எலமெண்ட் எல்லாம் லிஸ்ட் பண்ணுங்க. லிஸ்ட் பண்ணுங்கன்னா இந்த எஃபோட அதில் எக்ஸை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த எலமெண்ட்ஸ்லாம் நம்ம எழுதணும். எழுதிட்டு அதில் நம்ம கண்டுபிடிக்கணும் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆர் நாட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம லிஸ்ட் பண்ணுவோமா? நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குது சொல்யூஷன் எழுதிக்கோங்க. சொல்யூஷனில் கிவன் என்னது? எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் போகுது. அதை டிஃபைன் பண்ணுறது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? வேறு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன இருக்குது? -2, -1, 0, 3. ஓகேங்களா? அதெல்லாம் இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் எழுதிக்கிறது உங்கள் கிளாரிஃபிகேஷனுக்காக. எழுதணுங்கிற கம்பல்ஷன்லாம் கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2ன்னு போட்டேன்னா என்ன வரும்? எஃப் ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டு -2 ஸ்கொயர்ட் -2. That means 4 minus 2 is equal to 2 வந்துருச்சா? அதே மாதிரி x is equal to -1 நீங்கள் போட்டிங்கன்னா f of -1 is equal to -1 squared -2 -1னா -2 is equal to -1 வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன பார்த்துட்டோம்? 2 பார்த்துட்டோம். -2க்கு ஒன்று, -1க்கு ஒன்று பார்த்துட்டோம். 0 and 3க்கு நம்ம பார்க்கணும். x is equal to 0க்கு என்ன வருதுன்னா f of 0 is equal to 0 squared -2. என்ன ஒரு ஆன்சர்? வெறும் -2 மட்டும்தான் வரும். அதுவே x is equal to 3 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா f of 3 is equal to 3 squared -2. 3 squared அப்படின்னா 9 -2 is equal to 7. அப்போ f of 3 is equal to 7 அப்படிங்கக்கூடிய உங்களுக்கு கண்டிஷன் வந்துடுது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே என்னென்னது? therefore fங்கிறதுல நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சோம்? -2 போட்டு 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் -1 போட்டு 1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0ங்கிறத எக்ஸில் கொடுத்து -2ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது 3ங்கிறத கொடுத்து 7ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுதான் அந்த எஃப்ங்கக்கூடிய அந்த ரிலேஷனில் நமக்கு கிடைச்ச மேப்பிங். ஓகேங்களா? ரிலேஷனில் நம்ம கண்டுபிடிச்சது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் ரெண்டாவது கேட்டிருந்தாங்கன்னா எஃப்ங்கிறது ஃபங்க்ஷனான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம்னா எப்படின்னா இங்கே வந்து பாருங்களேன். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டில் கீழே பார்க்கும்போது கூட -2 போட்டு எனக்கு 2 கிடச்சிருக்கு. ஓகேயா? -1 கொடுத்து -1 கிடச்சிருக்கு. இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் தான். இப்போ இந்த இடத்துல 2னா இங்கேயும் எனக்கு 2வா அது மேப் ஆகலை. இங்கே 2னா இங்கே -1 வேறு எலமெண்ட் தான் எனக்கு மேப் ஆகிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி மேலேயும் வந்து பாருங்கள். இப்போ 0 நான் கொடுத்தா -2ன்னு மேப் ஆகிருக்கு. 3ன்னு கொடுத்தா 7. அப்போ எந்த எலமெண்ட்டுமே எக்ஸன் இப்போ நம்ம வந்து போடலாம்ல. இப்போ எக்ஸுங்கிறதுல நம்ம என்னென்ன பார்த்தோம்? எக்ஸு இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிப்போம். அதே மாதிரி இதில் டயக்ராம் போடலாம். இப்போ இங்கே -2, -1, 0, 3 எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து நமக்கு 2, 1, -2, 7 கிடச்சிச்சு. ஸோ வந்து ஈச் மேப்பிங்கே எப்படி இருக்குது? இண்டிவிஜுவலாக இருக்குது. ஓகேங்களா? ஒரு இதுக்கு இமேஜ் வந்து இண்டிவிஜுவல் தனி யூனிக் இமேஜாக தான் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் செகண்ட் கண்டிஷனில் நம்ம எழுதிப்போம். என்னன்னா வி நோட் தட் என்ன each element in domain of f has unique image தான். இப்போ நீங்கள் இதில் வேறு எந்த நம்பர் போட்டாலுமே உங்களுக்கு யூனிக் இமேஜ் தான் கிடைக்கும். திரும்பி ரிப்பீட்டேஷன் கிடைக்காது. அதே இது வராது. திரும்பி யூனிக்காக தான் உங்களுக்கு வரும். ஸோ தேர்ஃபோர் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன். இப்போ இந்த நாலுத்துக்குமே இப்போ நீங்கள் எக்ஸுங்கிறத வந்து பார்க்கும்போது நமக்கு இது மட்டும்தான் எக்ஸு. ஸோ இந்த எக்ஸுங்கிறது இந்த 4 எலமெண்ட்டை மட்டும்தான் அந்த எஃப் ஆஃப்
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் டூங்கிற கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அப்போ இது மட்டும்தான் யூனிக். அதில் எந்த ஒரு கண்டிஷனுமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே கரெக்டான இமேஜ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். தட்ஸ் இட். நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.7 பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.8 பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1.9 அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டெய்லியும் 2 சம்ஸ் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் சிலபஸ் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். மேக்ஸில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வரும். டெய்லி படிக்கும்போது அந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஒரு எப்போவுமே ஒரு கணக்கிலே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு டச்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கான்செப்டும் ஈஸியாக மறக்காது. இப்போ டெய்லியுமே 2 சம்ஸ் பாருங்கள், டெய்லியுமே 2 வீடியோஸ் வரும், டெய்லியுமே 2 சம்ஸ் பார்த்து டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ ஆக போகுது, ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஒரு சமுக்கு ஒரு 10 நிமிஷம்னு வச்சுக்கிட்டா கூட மேக்ஸிமமாக 20 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. பட் நீங்கள் ஈச் டே அந்த 20 மினிட்ஸ் அதில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு கடைசியில் பார்த்தீங்க ஒரு எக்ஸாம் கிட்ட வரும்போது நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஈச் டே 2 சம்ஸ் பாருங்கள். தட்ஸ் பெட்டர் அண்ட் தட்ஸ் குட் டு ஸ்கோர் மோர். ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.